ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீ கடை உளுந்து வடை. இந்த உளுந்து வடை எப்படி நல்லா வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக எப்படி இருக்குதுன்னு நம்ம இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு ஒரு கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. அதை தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். அதிக நேரம் ஊறிச்சுன்னா நமக்கு எண்ணெய் ரொம்ப இழுக்கும். அதனால அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா கிரைண்டர்ல போட்டு ஆட்டியாச்சு. இப்போ இதை ஒரு பவுல்ல மாத்தி வச்சுக்கலாம். இது கூட என்னென்ன சேர்த்துறதுன்னு சொல்றேன். ஒரு ஸ்பூன் சால்ட்டு, நல்லா கிறிஸ்பியா இருக்க ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, நான் 2 ஸ்பூன் இது கூடயே அரிசி மாவு சேர்த்துறேன். கடலை மாவு 1 ஸ்பூன் சேர்த்துங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சோடாப்பு அரை ஸ்பூன், இதுவும் நல்லா சேர்த்துக்கங்க. பெருங்காயத்தூள் சிறிதளவு சேர்த்திக்கங்க. ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், இது ரெண்டையும் சேர்த்திக்கலாம். சிறிதளவு இஞ்சி துருவி வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்திக்கங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடியா நறுக்கினது, ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கினது, இது எல்லாமே சேர்த்திக்கலாம். சேர்த்து எல்லாம் ஒரே கலவையா நல்லா கலந்து விட்டுக்கங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்படி வந்தா மட்டும்தான் எண்ணெய் ரொம்ப இழுக்காது, மேலையும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். நல்லா பார்த்துக்கங்க. இப்போ எண்ணெய் காஞ்சாச்சு. ஒரு பவுல்ல தண்ணி ஃபுல்லா எடுத்துட்டேன். அதுல கையை நல்லா நனைச்சுக்கோங்க. மாவை எடுத்து நல்லா ரவுண்டு பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உருண்டையா வரும். ஒரு கட்டை விரல் வச்சு ஓட்டை போட்டுட்டீங்கன்னா திருப்பி போட்டுருங்க. இதோ உளுந்து வடை இந்த மாதிரி ஷேப்ல வந்துடும். அடுத்து அதே மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. கட்டை விரலை வச்சு அமுத்திக்கங்க. திருப்பி போட்டீங்கன்னா இதே மாதிரி 1 by 1 அதே மாதிரி பண்ணுங்க. இப்போ உளுந்து வடை ரெடி ஆயிட்டு இருக்குது. கீழே நல்லா ப்ரௌன் கலராக வருது. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேம் வேண்டாம். ஒரு கரண்டி எடுத்து கீழே லைட்டாக நகர்த்தி விடுங்க. என்னோட ஒட்டின மாதிரி ஆகுது. நீங்கள் நான்ஸ்டிக்கில் வைக்கும்போது அந்த மாதிரி வராது. என்னோட கொஞ்சம் ஸ்டீலில் நான் ஆயில் ஊற்றி வச்சதுனால லைட்டாக கீழே ஒட்டுது. நான் ஒரு கரண்டி வச்சு லைட்டாக கிளறி விடுறத. இப்போ பாருங்கள், அந்த ஒட்டுறதுலேருந்து இதாகிடுச்சு. லைட்டாக மேலே ஆயில் ஊற்றி விட்டுக்கோங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா 1 by 1 திருப்பி போட்டுருங்க. பாருங்க, நல்லா ப்ரௌனா சூப்பரா வந்திருக்கு உளுந்து வடை. உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பவுல்ல டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம மாத்திக்கலாம். நான் மீத இருந்த மாவுலையும் உளுந்து வடை போட்டுட்டு எல்லாமே நம்ம இந்த பவுலில் மாற்றி வச்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக மேலே உள்ள சாஃப்டாக ரெடியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணலாம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்களும் செய்து பாருங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.